ரெய்னா டார்கேரியன் வேலாஃபெரின் பக்கத்துல ஷீப் ஸ்டீலருங்கிற ஒரு காட்டு டிராகனை பார்க்கறான். அது ஒரு ஆட்டை சுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கு. சாப்பாடு இல்லாம 4-5 நாளா அலைஞ்சு திரிஞ்சதால ரெய்னா பயங்கர டயர்டாவும் மரண பயத்திலையும் இருக்கா. இருந்தாலும் மெதுவா அந்த டிராகன் பக்கத்துல போறா. எப்படியோ கஷ்டப்பட்டு அது முதுகுல ஏறி உட்காந்துடுறான். அவ பயந்து கத்துறப்போ அந்த டிராகன் அப்படியே பனிமூட்டத்துக்குள்ள பறந்து போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க 2 பேரும் கீழே இறங்குறாங்க. அப்போ ரெய்னா டிராகன் மேல இருந்து தூக்கி வீசப்படுறா. அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியல. இருந்தாலும் ஷீப் ஸ்டீலரை அவ பேச்ச கேட்க வைக்க முயற்சி பண்றான். ஆனா அது கேட்காம பறந்து போயிடுது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அது திரும்ப வந்து ஒரு ஆட்டை கக்கி அதை அப்படியே நெருப்புல சுட்டு அவளுக்கு கொடுக்குது. பசியில வாடிட்டு இருந்த ரெய்னாவும் அதை வெறித்தனமா எடுத்து சாப்பிடுறான். இன்னொரு பக்கம் ஏமண்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆர்வைல தூக்கத்துல இருந்து இழுத்து போட்டு தலையை வெட்ட போறான். ஆனா கடைசி நிமிஷத்துல லாரிஸும் மன்னரும் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்ற செய்தி வரவும் ஏமண்ட் அப்படியே நிறுத்துறான். ஆலிசன்ட் ரெனீரா தன் அரியணை திட்டத்தை ஏத்துக்குவாளா மாட்டாளான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஆனா அதுக்குள்ள வேற யாரோ அரியணையில உட்கார்ந்துருக்கத பார்த்து ஷாக் ஆகுறான். அவனோட அண்ணன் பதவியை விட்டுட்டு போனதால ஏமண்ட் இப்போ அயன் த்ரோன்ல உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு தன் அம்மா மேல செம டவுட். அவ கிங்ஸ்வுட் காட்டுக்கு போனதா சொல்றத அவன் சுத்தமா நம்பல. ரெனீராவோட பிளான் வேலை செய்யணும்னா ஏமண்டையும் அவனோட ராட்சத டிராகன் வேகாரையும் முதல்ல வழியில இருந்து ஓரங்கட்டணும். ஆனா நிலைமை இப்போ இன்னும் மோசமாகுது. ஏமண்ட் அரியணையிலேயே இருக்க முடிவு பண்ணிட்டு ஆர்மண்ட் மற்றும் 15,000 ஹைடவர் ஆட்களை தங்களோட வந்து சேர்ந்துக்க சொல்லி கூப்பிட போறான். கூடவே டேரான் மற்றும் அவனோட டிராகனையும் வர சொல்ல போறான். இன்னொரு பக்கம் நகரம் மேல இருக்கிற முற்றுகையை உடைக்க ட்ரையார்கி படை சீஸ்னேக் கோர்லஸ் வெலாரியான தாக்க வந்துட்டு இருக்கு. ஆலிசன்ட் அவண்ணன் மற்றும் புருஷனான ஏகான் தப்பிச்சு ஓட போற விஷயம் ஹெலேனாவுக்கு முன்னாடியே தெரியுமான்னு அவகிட்ட நேரடியா கேட்கிறா. ஹெலேனாவுக்கு இந்த பிளான் கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்குன்றது அவ பேசுறத பார்த்தாலே புரியுது. ஹெலேனா ஏமண்ட் கண்ணுல இருக்கிற பயத்தை தான் பாக்குறதாவும் அவன் மட்டும் ரெனீராவோட டிராகன்களை எதிர்க்க போனா கண்டிப்பா செத்துடுவான்னு சொல்றான். இத பத்தி ஆலிசன்ட் யோசிச்சுட்டே எப்படியாவது தன் பிளானை சொதப்பாம கொண்டு போகணும்னு மன்னர் அனுப்புன மாதிரி ஒரு போலி கடிதத்தை ஆர்மண்டுக்கு அனுப்புறா. அங்க ஹைடவர் படையில இருக்கிற ஆர்மண்டுக்கு அந்த லெட்டர் கிடைக்குது. ஆனா ஏமண்ட் தன்னைத்தானே மன்னர்னு அறிவிச்சுக்கிட்டத அவனால நம்ப முடியல. செம டவுட் ஆகுறான். நடுவுல அந்த லெட்டரை கொண்டு வந்த தூதுவன் பயங்கர நாத்தம் அடிச்சதால ஆர்மண்ட் தன் கையில இருந்த பிளாஸ்க் எடுத்து சும்மா லைட்டா மோந்து பாத்துக்கிறான். அவன் அந்த லெட்டரை படிச்சு பாக்குறான். அதுல ஏமண்ட் வர வரைக்கும் அவங்க அங்கேயே 3 நாளைக்கு வெயிட் பண்ணணும்னு எழுதியிருக்கு. இன்னொரு பக்கம் ரெட் கீப்ல ஆலிசன்ட் ஏமண்ட் கிட்ட பேசி அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றா. நான் ஏகானை அரியணையில உட்கார வைக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். ஆனா நாட்டை எப்படி ஆளணும்னு அவனுக்கு கத்து கொடுக்காம கோட்டை விட்டுட்டேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறான். ஆனா ஏமண்ட் இதை பெருசா கண்டுக்காம நழுவுறப்போ அவ வேற ஒரு பிளான் போடுறான். நிஜத்துல நீதான் மன்னரா இருந்திருக்கணும் அப்படின்னு ஏமண்ட் கிட்ட சொல்லி அவனை ஹேரன் ஹாலுக்கு போக சொல்லி வற்புறுத்துறா. அவனோட பெருமையையும் அவனுக்கு அவன் அண்ணன் மேல இருக்கிற அந்த பகையையும் வச்சு அவ இப்போ கேம் ஆடுறா. அது மட்டும் இல்லாம ஹெலேனா சொன்ன அந்த பயத்தை ஏமண்ட் மனசுக்குள்ள விதைக்க பாக்குறா. நீ பாதுகாப்பா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அந்த நெருப்பு மூட்டி இருக்கிற இடத்துக்கு நடந்து போயிட்டே ஏமண்ட் எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். ஆலிசன்ட் உடனே ரூட்டை மாத்தி டேமன் கிட்ட இருக்குது ஒரே ஒரு டிராகன் தான், அது உனக்கு ஒரு தூசு. நீ மட்டும் கிராக்ஸஸ கொன்னுட்டா அது ரெனீராவுக்கு விழுற மரண அடியா இருக்கும் அப்படின்னு ஐஸ் வைக்கிறா. அப்புறம் அவன் முகத்துல கைய வச்சுக்கிட்டு நீ ரொம்ப தைரியசாலி, ஏகானை இழந்த மாதிரி என்னால உன்னையும் இழக்க முடியாது. அப்படி மட்டும் நடந்தா நான் மொத்தமா அனாதை ஆயிடுவேன்னு சென்டிமெண்டா பேசுறான். எமண்ட் அவ கண்ணைய பார்த்துட்டு அப்படியே அவளை கிஸ் பண்ண வரான். இத பார்த்து ஆலிசன்ட் முகத்துல அருவருப்பு தெரியுது. ஆனா அவன் பாக்குறதுக்குள்ள டக்குன்னு தன் மூஞ்சிய மாத்திக்கிறான். அவனும் நான் ஹேரன் ஹாலை பிடிச்ச உடனே உங்களை கௌரவிக்கிற மாதிரி ஒரு பெரிய விருந்து வைக்கிறேன்னு சத்தியம் பண்றான். இன்னொரு பக்கம் ஏகானும் லாரிஸும் புறாக்களை கொண்டு போற ஒரு வண்டியில ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏகான், நான் எதுக்குமே லாயக்கில்லாத ஒரு மன்னன், இப்போ இந்த புறா எச்சம் தான் எனக்கு அரியணை அப்படின்னு புலம்புறான். அப்போ டக்குன்னு சில வீரர்கள் வழிமறிச்சு அந்த அரியணையை தட்டி பறிச்சவனை எதிர்க்கணும், உண்மையான ராணி ரெனீராவுக்கு தான் நீங்க தலைவணங்கணும்னு மிரட்டுறாங்க. லாரிஸ் உடனே யோசிக்காம முட்டி போட்டுடுறான். ஆனா ஏகான் அப்படியே நிக்கவும் லாரிஸ் அந்த வீரர்கள் கிட்ட இவன் வேற யாரும் இல்ல, நிஜமான ஏகான் டார்கேரியன் தான். இவன் தலைய வெட்டுறதை விட இவனை உயிரோட கூட்டிட்டு போனா உங்களுக்கு இன்னும் நிறைய காசு கிடைக்கும்னு சொல்றான். ரிவர்லாண்ட்ஸ் பக்கத்துல டேமன் எதிரி படைகளை வெறித்தனமா வேட்டையாடி கொன்னு குவிச்சிட்டு இருக்கான். போர்க்களத்துல சுத்தி சுத்தி லானிஸ்டர் படைகளை துவம்சம் பண்றான்.
அப்புறம் பிணங்களை எல்லாம் ஒழிக்கிறதுக்காக கிராக்ஸஸை வச்சு மொத்தமா கொளுத்துறான். ஜேசன் லானிஸ்டர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டதாவும் ஹேரன்ஹால் பக்கத்துல இருக்கிற காட்ஸை ஏரிக்கு பக்கத்துல தன் படைகளை ஒன்னா சேர்க்க பிளான் பண்றதாவும் ஆஸ்கார் டல்லி நினைக்கிறான். அப்போ திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய படை வருது. ஆனா அவங்க வடக்குல இருந்து வந்தவங்க டிராகன் ராணிக்காக உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கிற படை அவங்க ஜேசன் லானிஸ்டரோட தலையை வெட்டி டேமனுக்கு ஒரு கிஃப்டா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் கிறிஸ்டன் கோல் காட்டுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஆளுங்க அங்க இருக்கிறவங்களை சீரழிச்சுட்டு இருக்கிறாங்க. குவைன் ஹைடவர் கோல் கிட்ட வந்து நம்ம போர் வீரர்களில் ஒருத்தன் கிராமத்து பொண்ண பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான்னு சொல்றான். ஆனா அதை பத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்காம கிறிஸ்டன் சும்மா கையை விரிச்சிட்டு போயிடுறான். இந்த போர் முடியறதுக்குள்ள நம்ம எல்லாரும் மிருகமா மாறிடுவோம்னு அவன் நினைக்கிறான். புதுசா வந்த 3 டிராகன் ரைட்டர்ஸான உல்ஃப், ஆடம் மற்றும் ஹியூ 3 பேரும் வேகார் அந்த பக்கமா வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு ஒரு நெருப்புக்கு பக்கத்துல உட்காந்து அரட்டடிச்சு டைம் பாஸ் பண்றாங்க. உல்ஃப் அவனோட சின்ன வயசை பத்தி பேசி ஒரு மாஸ்டர் தனக்கு டிராகன் ரத்தம் இருக்குன்னு சொல்லி தப்பா நடந்துகிட்டு சொல்றான். ஏமன்ட்ட கொல்றதுக்காக வெயிட் பண்ணி உல்ஃபுக்கு செம போர் அடிக்குது. இந்த போர் முடிஞ்சதும் நம்ம எல்லாருக்கும் பெரிய கோட்டையே கிடைக்க போகுதுன்னு உல்ஃப் நினைக்கிறான். ஆனா ஆடம் அதை மாத்தி நம்ம நைட்ஸ் ஆக போறோம், அப்படின்னா நமக்கு குதிரைங்க தான் கிடைக்கும், கோட்டையெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு உல்ஃப் ஒதுங்க போற இடத்துல ஒரு கருப்பு ஆட்டை பார்த்துட்டு பயங்கரமா அலறான். அவன் பயந்து போய் கேம்புக்கு ஓடி வரப்போ நாம வர விஷயம் ஏமண்டுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு ஹியூ யோசிக்கிறான். பேசாம டிராகன் ஸ்டோனுக்கே திரும்பி போலாம்னு கூட நினைக்கிறான். ஆனா ஆடமும் கொடுக்கப்பட்ட கட்டளையை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு பிடிவாதமா இருக்கான். திடீர்னு அவங்க அந்த பாறை விளிம்புல கொம்புகளோட இருக்கிற ஒரு விசித்திரமான மனித மிருகத்தை பாக்குறாங்க. அதை பார்த்ததும் 3 பேருக்கும் செம பயம் வந்துடுது. அவங்க அங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள ஆலிஸ் ரிவர்ஸ் அங்க வந்து, நீங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா அங்க டிராகன் ஸ்டோன்ல சண்டையே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றான். அவங்க நீ யாருன்னு கேட்கவும் நான் ஒரு சூனியக்காரின்னு ஆலிஸ் சொல்றான். இன்னொரு பக்கம் டிராகன் ஸ்டோன்ல ஆலிசன்ட் சொன்ன டீல் நிஜமானதா இல்ல ஏமாத்து வேலையான்னு ரெனீராவுக்கு ஒரே குழப்பம். ரெனீராவோட மகன் ஜெசேரிஸ் இது கண்டிப்பா ஒரு டிராப்னு நினைக்கிறான். அவளோட ஆலோசனை குழுவும் ஆலிசன்ட்டை நம்ப வேணாம்னு தான் அறிவுரைக்கிறாங்க. அப்போ பேலா அந்த ரூம்குள்ள வந்து கலட் கடல் பகுதியில போர் ஆரம்பிச்சிடுச்சுன்ற செய்திய ரெனீரா கிட்ட சொல்றான். ஜேஸ் இது ஆலிசன்ட்டோட சதிதான்னு சொல்றான். ஆனா ரெனீராவோ போர்க்களத்துக்கு போக முடிவு பண்றான். ராணிய காப்பாத்தணும்ன்றதுக்காக ஜேஸ் உடனே சர் லாரண்ட் மார்பிராண்ட் கிட்ட சொல்லி ரெனீராவை ரூம்குள்ளேயே வச்சு பூட்ட சொல்றான். அவங்களை வெளியே விடவே கூடாதுன்னு கட்டளை போடுறான். பேலா ஜேஸ் கிட்ட உன் முடிவை மாத்திக்கோன்னு கெஞ்சுறா. ஆனா அவன் என் தம்பிய கொன்ன மாதிரி எங்க அம்மாவையும் அவங்க கொல்ல நான் விடவே மாட்டேன்னு சத்தியம் பண்றான். அப்புறம் இந்த சண்டையில ஜெயிக்கிறதுக்கு தனக்கு ஹெல்ப் பண்ண கூட வான்னு பேலாவை ஜேஸ் கூப்பிடுறான். ரெனீரா கிளம்ப ரெடி ஆகுறா. ஆனா கதவு பூட்டப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு செம கடுப்பாகுது. அந்த கதவை முதல்ல திறங்கடா அப்படின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றா. ஜேஸும் பேலாவும் கல்லட் நோக்கி பறந்து போயிட்டு இருக்கிறப்போ ரெனீரா இங்க கைதி மாதிரி அடைஞ்சு கிடக்கிறான். அவளோட ஹெல்பர் மிசாரியா ஜேஸ் உங்களை காப்பாத்தணும்னு தான் இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்றான். ஆனா ரெனீராவோ என்ன யாரு காப்பாத்த சொன்னா அப்படின்னு கோவப்படுறான். ரெனீரா அழுதுகிட்டே தன் ட்ரெஸ்ஸை கிழிச்சு எரிஞ்சிட்டு, பாக்குறதுக்கு வேணா நான் ஒரு பொம்பளையா தெரியலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிறது ஒரு மன்னரோட நெஞ்சமும் கம்பீரமும் அப்படின்னு வெறியா பேசுறான். அதே நேரத்துல கடல்ல கோர்லஸ் அவரோட கப்பல் படைய வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் தன் மகன் ஆலன கேபினுக்குள்ள கூப்பிடுறாரு. அவனுக்கு இப்பகுதியோட காஸ்ட்லியான சாராயத்தை ஊத்தி கொடுக்கறாரு. ஆனா ஆலனோ இந்த மாதிரி ஆடம்பரம் எல்லாம் எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றான். கோர்லஸ் ரொம்ப வற்புறுத்தினதால வேற வழி இல்லாம குடிக்க ஒத்துக்கிறான். அப்புறம் கிங்ஸ் லேண்டிங்க பிடிக்க 5 கப்பல்களை அனுப்ப போற பிளானை கோர்லஸ் விளக்குறாரு. ஏமண்டியன் அரியணையை விட்டுட்டு போவான்னு ஆலனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஆனா கோர்லஸ் முழு பிளானையும் அவங்கிட்ட சொல்லல. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருந்த அந்த பிரிவுக்கு கோர்லஸ் மன்னிப்பு கேட்டுட்டு, எனக்கு உங்க அம்மா மேல ரொம்ப இஷ்டம், உன்னையும் உன் தம்பியையும் நல்லா பாத்துக்கணும்னு தான் நினைச்சேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாரு. அதுக்கு ஆலன், வாழ்க்கைய வேணா நீங்க கொடுத்துருக்கலாம், ஆனா உங்க பேரை என்னைக்குமே கொடுக்கலன்னு நெத்தியடியா கேட்கிறான். திடீர்னு வெளியே ஒரு சத்தம் கேக்குது. கிளைமேட்டும் செம மோசமாகுது. அவங்க இப்போ டைலண்ட் லானிஸ்டர் மற்றும் ட்ரையார்கி படையோட கமாண்டர் அட்மிரல் ஷராகோ லோஹாரை நேருக்கு நேர் சந்திக்க போறாங்க. ட்ரையார்கியோட 53 கப்பல்களை பார்த்ததும் கோர்லஸ் என் கவசத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் டைலண்ட் கமாண்டர் ஷராகோ லோஹார் கூட பேசிக்கிட்டே இருக்கான். ஷராகோ அவனை கிண்டல் பண்ணி, உன்ன மாதிரி இவ்வளவு வெயிட்டான கவசத்தை எல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றான்.
கோர்லஸ திசை திருப்புறதுக்காக அவரோட வீடான ஹைடைட்டை எரிச்சுடலான்னு ஷராகோ முடிவு பண்றான். டைலண்டுக்கு அவனோட கட்டளைகள் இருந்தாலும் ஷராகோ அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. அவளுக்கு சீ ஸ்னேக்கை நேருக்கு நேரா கொல்லணும், அவ்வளவுதான். கல்லட் சண்டை பயங்கரமா நடந்துட்டே இருக்கு. சீ ஸ்னேக்கோட கப்பல்கள் மேல அம்புகள் மழை மாதிரி பொழியுது. ட்ரையார்கி படையை எதிர்த்து நிக்க கோர்லஸ் தன் படைகளை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. எதிரி படைக்கு ஷராகோ தான் லீடர்னு தெரிஞ்ச உடனே கோர்லஸ் அவளை நோக்கியே கப்பலை விட சொல்றாரு. அதே மாதிரி கோர்லஸ் வரத பார்த்ததும் டைலண்ட் வேணாம்னு தடுத்ததையும் கேட்காம ஷராகோவும் அவனை நோக்கி போறா. ஷராகோ டைலண்ட் கிட்ட, இந்த சீ ஸ்னேக் தான் கடந்த 20 வருஷமா எங்க ஆட்களை வேட்டையாடி கொண்டுட்டே இருக்கான். அவனம் முடிக்கிறதுக்காகத்தான் நான் உங்க கான்ட்ராக்டுக்கே ஓகே சொன்னேன்னு சொல்றான். கோர்லஸம் மொத்தமா அழிக்கணும்ன்றதுதான் அவளோட ஒரே பிளான். சீ ஸ்னேக்கோட கப்பல் படைய எதிரிங்க சுத்தி வளைச்சிடுறாங்க. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல ஜேசும் பேலாவும் அவங்களோட டிராகன்களான வெர்மாக்ஸ் மற்றும் மூண்டான்சர் மேல ஏறி வந்து ட்ரையார்கி கப்பல்களை அப்படியே நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க. இத பார்த்து சீ ஸ்னேக்கோட ஆளுங்க செம குஷியாகி கத்துறாங்க. இப்போ இங்க கடல் உள்வாங்குற நேரம்ங்கிறதுனால ஷராகோவ திசை திருப்பி அவ கப்பலை தரை தட்ட வைக்கணும்னு கோர்லஸ் பிளான் பண்றாரு. அதுக்காக டிராகன் ஸ்டோன் பாஸ்ன்ற குறுகிய கடல் பகுதிக்கு அவளை வர வைக்க பாக்குறாரு. ஆனா ஷராகோ கிட்ட பெரிய ஈட்டிகள் இருக்கு. அதை வச்சு அவங்க வெர்மாக்ஸ குத்தி அப்படியே கடலுக்குள்ள இழுக்க பாக்குறாங்க. நல்ல வேளையா பேலாவோட மூண்டான்சர் வந்து வெர்மாக்ஸ காப்பாத்திடுது. கோர்லஸ் தன் கப்பலை அந்த ஆபத்தான குறுகிய பாதை வழியா கூட்டிட்டு போறாரு. ஷராகோவும் விடாம பின்னாடியே வரா. அந்த சின்ன பாதையில எப்படி கப்பலை ஓட்டணும்னு கோர்லஸுக்கு அக்கு வேற ஆணி வேற தெரியும். அவரோட கேப்டனும் அவர் சொல்றத அப்படியே கேட்டு ஃபாலோ பண்றான். ஆனா ஷராகோவோட ஆளுங்க இந்த பாதையில எப்படி போறதுன்னு நமக்கு தெரியலையேன்னு பதறாங்க. ஆனா அவளோ, ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த சீ ஸ்னேக் எப்படி போறானோ அப்படியே பின்னாடியே போங்கன்னு சொல்றான். ஒரு இடத்துல தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கிற பகுதி வரப்போ நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகுது. உடனே கோர்லஸ் மத்தவங்கள ஓரங்கட்டிட்டு அவரே கப்பலோட ஸ்டீயரிங்க தன் கையில் எடுக்கிறாரு. அவங்க தரை தட்டாம அந்த ஆபத்தான பாதையை கடந்துட்ட உடனே கோர்லஸோட ஆளுங்க சந்தோஷத்துல கத்துறாங்க. ஆனா அவங்க இப்போ உடனே கல்லட் பகுதிக்கு திரும்பி போய் சண்டையில கலந்துக்கணும். இன்னொரு பக்கம் ஷராகோ தன் கப்பல்ல வெயிட்டா இருக்கிற எல்லாத்தையும் கடல்ல தூக்கி போடும்படி ஆர்டர் கொடுக்கறா. அதுல டைலண்டும் அவனோட ஆளுங்களும் அடக்கம். கோர்லஸோட கப்பலை விட அவளோட கப்பல் இப்போ ரொம்ப வெயிட் கம்மியாகி செம்ம ஸ்பீடா அவருக்கு பின்னாடியே வரத கோர்லஸ் கவனிக்கிறாரு. ஷராகோ அவனோட கப்பலுக்குள்ள புகுந்து அட்டாக் பண்ண ஆட்களை ரெடி பண்ணவும் கோர்லஸும் தன் ஆட்களை சண்டைக்கு தயாராக்குறாரு. இதே நேரத்துல ரெய்னா தன் சொந்த ஊரை பார்த்ததும் செம்ம ஹாப்பி ஆகி நாம வந்துட்டோம்னு ஷீப் ஸ்டீலர் கிட்ட சொல்றான். ஆனா திடீர்னு அவளோட தாத்தா வீடான ஹைடைட் தீ பத்தி எரியறதையும் கல்லட் கடல்ல போர் வெறித்தனமா நடந்துட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு அவ தன் டிராகனஸ் சண்டை நடக்கிற இடத்த நோக்கி திருப்புறா. இங்க சீ ஸ்னேக் சண்டைக்கு ரெடி ஆகுறப்போ அவரோட வீடு எரியறத பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கிறாரு. ஆனா ஆலன் டக்குன்னு முன்னாடி வந்து போர் வீரர்களை தட்டி எழுப்பி சண்டைக்கு ரெடி பண்றான். 2 பெரிய கப்பல்களும் பயங்கரமா மோதுது. ட்ரையார்கி வீரர்கள் கோர்லஸோட கப்பலுக்குள்ள குதிச்சு அவரோட ஆளுங்களை வெட்டி சாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரெய்னா தன் டிராகனை எதிரி கப்பல்களுக்கு நடுவுல வளைச்சு நெளிச்சு கொண்டு போய் நெருப்பு வச்சு கொளுத்துறான். ஆனா திடீர்னு அந்த காட்டு டிராகனான ஷீப் ஸ்டீலர் எது எதிரி கப்பல் எது சொந்த கப்பல்னு வித்தியாசம் தெரியாம எல்லா கப்பல்களையும் கண்டபடி கொளுத்த ஆரம்பிச்சிடுது. கடைசியில அவளோட தாத்தாவோட ஆளுங்களையே அது கொன்னு குவிக்குது. கோர்லஸ் அடிபட்டு கீழே விழுந்தாலும் அவர் ஒரு வெறித்தனமான வீரன்கிறதால டக்குன்னு எழுந்து மறுபடியும் சண்டையில குதிக்கிறாரு. அவரோட கப்பல் இப்போ தீப்பத்தி எரிஞ்சு அப்படியே நொறுங்க ஆரம்பிக்குது. போர் வீரர்கள் எல்லாரும் தண்ணிக்குள்ள விழுறாங்க. ஆலனும் கடலுக்குள்ள விழுந்துடுறான். ஆனா அங்கேயும் அவன் சண்டையை நிறுத்தல. கப்பல் இடிபாடுகளுக்கு நடுவுல ஆலன் தன் உயிருக்காக போராடிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஷராகோவும் கோர்லஸும் ஒருத்தர் நோக்கி வராங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஜெயிச்சு ஆலன் திரும்பவும் கப்பல் தளத்துக்கு வரான். கரெக்டா அந்த நேரத்துல ஷராகோவும் கோர்லஸும் வால் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பாக்குறான். ரத்தம் ஆறா ஓடுற அந்த 2 கப்பல்களும் இப்போ மூழ்கிற நிலைமையில இருக்கு. அவங்க சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அந்த கப்பல் அப்படியே நடுவுல 2ஆ உடையுது. அதுல கோர்லஸ் தூக்கி வீசப்பட்டு தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. மூழ்கிட்டு இருக்கிற அந்த கப்பல் பகுதியில ஷராகோ தொங்கிட்டு இருக்கிறத ஆலன் பாக்குறான். அவளை ஒத்தைக்கு ஒத்த முடிக்கணும்னு அவன் நேரா அவ மேல பாயிறான். கப்பலுக்கு அடியில அவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. தன் அப்பா செத்துட்டாரோன்ற வெறியில ஆலன் ஷராகோவை குத்தி கொன்னுடுறான்.
அப்புறம் ஆலன் தள்ளாடிக்கிட்டே மேல வந்து சுத்தி இருக்கிற சேதங்களை பார்க்கறான். அவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஆனா எல்லாரையும் இழந்துட்டு இந்த வெற்றி எதுக்குன்ற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் ரெய்னா தன் தாத்தாவோட கப்பலை தேடிட்டே இருக்கா. ஆனா அவளால அவளோட புது டிராகனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால அந்த ஷீப் ஸ்டீலர் கண்ணுல படுற எல்லாரையும் கண்டபடி கொளுத்திட்டே இருக்கு. ஜேஸும் அவனோட டிராகன் வெர்மாக்ஸும் அங்க இன்னொரு டிராகனை பாக்குறாங்க. ஆனா அது ரெய்னா தான்னு ஜேஸுக்கு தெரியல. ஷீப் ஸ்டீலர் நேரா மூண்டான்சரை தாக்க போகுது. ஆனா அந்த மூண்டான்சர் மேல இருக்கிறது ரெய்னாவோட சொந்த அக்கா பேலா. ரெய்னா தன் டிராகன் கிட்ட வேணாம் விட்டுருன்னு கெஞ்சுறான். ஆனா அதுக்குள்ள ஜேஸ் வெர்மக்ஸ் மேல ஏறி சண்டைக்கு வரான். அந்த டிராகன் மேல இருக்கிற ரைட்டரை கொன்னுடுன்னு வெர்மக்ஸுக்கு அவன் கட்டளையை கொடுக்கறான். ஆனா கடைசி நிமிஷத்துல தான் அது ரெய்னான்னு அவனுக்கு புரியுது. டக்குன்னு தன் டிராகனை திருப்பிக்கிட்டு விலகி போறான். இருந்தாலும் ரெய்னா நிறுத்துன்னு கத்தியும் கேட்காம ஷீப் ஸ்டீலர் ஜேஸை விடாம துரத்துது. அப்போ திடீர்னு எதிரிங்க அடிச்ச இன்னொரு பெரிய அம்பு வெர்மக்ஸ் மேல பாயுது. அது வலியில பயங்கரமா கத்துது. இந்த தடவை பேலாவோட மூண்டான்சர் வந்து அந்த கைத்தை அறுக்க முயற்சி பண்ணுது. ஆனா அதுக்குள்ள வெர்மாக்ஸ் கிட்டத்தட்ட தண்ணிக்குள்ள மூழ்கிற நிலைமைக்கு போயிடுது. பேலாவை நோக்கியும் இன்னொரு அம்பு வரவும் அவ வேற வழி இல்லாம அங்கிருந்து பறந்து போக வேண்டியதாகுது. கடைசியில ஜேஸையும் வெர்மாக்ஸையும் அந்த அம்பு அப்படியே கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. வெர்மாக்ஸ் ரத்த வெள்ளத்துல தண்ணிக்குள்ள மூழ்கி சாகுது. ஆனா ஜேஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கட்டை அவுத்துட்டு உயிரை காப்பாத்திக்க நீந்தி மேல வரான். கடல்ல மிதக்கிற ஒரு மரக்கட்டையை அவன் பிடிச்சுக்கும் போது எதிரி கப்பல்ல இருந்த வில்லாளர்கள் அடிச்ச 3 அம்புகள் அவன் மேல பாய்ஞ்சு அவன் அங்கேயே பரிதாபமா சாகுறான். மூண்டான்சர் வானத்துல சுத்தி சுத்தி பறந்துட்டு இருக்க ஜேஸோட பிணம் கடல்ல மிதக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.